டேய் நம்ம ஏதாவது காமெடி கான்செப்ட் வீடியோ பண்ணலாம்டா, ரொம்ப நாளா சில்ல பண்ணி. புது கான்செப்ட் சொல்லவா? இப்ப நீ என் பொண்டாட்டி புரியுதா, உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கு, எனக்கு ஒரு குழந்தையா புரியுதா, அது அப்படியே அச்சுவசல் ஒன்னே மாதிரியே இருக்கு. அது வந்து நம்ம கிச்சன்ல வந்து சமைச்சுக்கிட்டு இருக்கு. அது நீ நினைச்சிட்டு நான் அந்த பொண்ணை கட்டி பிடிச்சிடுறேன், என் குழந்தையாவே புரியுதா, என் குழந்தையா கட்டி பிடிச்சா அந்த பொண்ணு வெக்கப்படுது, நானும் வெக்கப்பட. நீ பாத்துட்டு என்னை போட்டு கும்பா குத்துற. இன்னொன்னு சொல்லலாம் என்னன்னா, அது உன் பக்கத்துல படுத்து கிடக்கு, நான் இங்க இருந்து எந்திரிச்சு இந்த வடிவில் காமெடி ஒண்ணு இருக்கும்ல, என்னன்னா நீ நாடு ஓடி போலாமா அப்படின்னு அட்டிய சக்காலத்தை அப்படி சொல்லி நீ எந்திரிக்கிற. சரி, இதே நான் சொல்ற மாதிரி பண்ண என்ன? இப்போ உனக்கு ஒரு தம்பி இருக்கு, அதாவது எனக்கு ஒரு கொழுந்தனாரு. நீங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கீங்க. நான் என்ன பண்றேன், நீ நினைச்சு பின்னாடி போய் அப்படியே கட்டி பிடிச்சிடுறேன். கட்டி பிடிச்சிட்டு கொழுந்தனாரே அப்படி பண்றேன். இது வந்து அசிங்கமா இருக்கு, அதெல்லாம் தப்பு எனக்கு புரியுதா. என்ன அசிங்கமா இருக்கு? அது மட்டும் உனக்கு இனிச்சுதோ? எது இனிச்சுதான் இருக்க? கொழுந்தியா காமெடி மட்டும் இனிச்சுதோ? சில இன்ஃபுளுசர் எல்லாம் வந்து பாரு, ஒரிஜினல் குழந்தையாவே நடிக்க வைக்கிறாங்க புரியுதா. அவன் பொண்டாட்டி எல்லாம் அதுல வந்து கிராண்டா எடுத்துக்கிறாங்க. இதுல என்ன தப்பு? நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? முடிக்க நான் உன்னை நடிக்க தானே சொல்றேன். அவங்களுக்கு தான் அறிவு இல்ல, உனக்கு கூடவா அறிவு இல்ல? அவங்க எது வேணாலும் பண்ணுவாங்க, நீயும் அதே பண்ணுவியா? குழந்தையான்றதே ஒரு டிக்னிட்டியோட அணுக வேண்டிய உறவு. பொண்டாட்டிங்களே சேர்ந்து தன்னோட சொந்த தங்கச்சியை வச்சு புருஷங்களோட நடிக்க வைக்கிறாங்க. இதுல பாக்குறப்பவே எனக்கு அவ்வளவு அருவருப்பா இருக்கு. இந்த மாதிரி ரீல் கான்செப்ட பார்த்தாலே, அதெல்லாம் பார்த்தாலே எனக்கு சப்புன்னு அறையணும் மாதிரி இருக்கு. வீட்டுல இருக்கிற பெரியவங்களே கேட்க மாட்டாங்க போல இதெல்லாம். இந்த மாதிரியான ஒரு ரீல் கான்செப்ட நீ எடுத்துட்டு வந்த அப்படி மூஞ்சி பேத்துருவோம் பாத்துக்கோ.